உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, வாங்க. சாரி புஷ்பா. எதுக்காக என்கிட்ட சாரி கேக்குறீங்க? நியாயமா உங்க ரூம்குள்ள பெர்மிஷன் கேட்காம வந்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஏய், அதுக்கெல்லாம் நீங்க சாரி கேட்கணும்னு தேவையில்லை. அப்படியா? அப்போ ஓகே சூர்யா. ஆமா, நீங்க ஏன் என்கிட்ட சாரி கேட்டீங்க? இல்ல, காலையில துர்கா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறதுக்கு. அதுக்கு தான் நீங்க துர்காக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டீங்களே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம் பேசணும்? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன தயங்குறீங்க? தாராளமா சொல்லுங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த மாதிரி பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்க கூடாது. நான் தான் தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல, நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் உங்க குழந்தை தேவிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட மாரியக்காவை பத்தி மாயா ஆண்டி சொன்னதை கேட்டதுல இருந்து அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மாரியக்காவை பிடிச்சு போச்சுங்கிறத விட அவங்க மேல மதிப்பும் மரியாதையும் கூடி போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, மாரியக்கா மாதிரி வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேராவே கேக்குறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சூர்யா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணும். குழந்தை தேவிக்கு அம்மாவா இருக்கணும். உங்களுக்கு மனைவியா மாறி மாரியக்கா இருந்த இடத்த நான் நிரப்பணும். இல்ல புஷ்பா, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் என் மனசுல துளி கூட இல்ல. என் மனசுல மாறி மட்டும்தான் இருக்கா, எப்பவும் இருப்பா. இன்னொரு பொண்ணுக்கு என் மனசுல இடமே கிடையாது. என்ன தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். இதுதான் என்னோட ஆரம்பம் ஸ்டேஜ் சூர்யா. இன்னும் போக போக என்னோட நடிப்பை பார்த்து ஏமாந்து போய் நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லல, என் பேரு புஷ்பா கிடையாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.